நீர் எதற்கு நமக்கு உடலோடு சம்பந்தமாக இருக்கிறது தெரியுமா? ருச்சி ருச்சி ருச்சி, சுவை சுவை சுவை. நமக்கு நாக்கு வறண்டு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதுவுமே சாப்பிட பிடிக்காது, எதுவுமே வாயில் வச்சிக்கவே பிடிக்காது. நாக்கு செத்து கிடக்குப்பா அப்படின்போம். அப்போ என்ன தெரியுமா? உமிழ் நீர் சுரக்கவில்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த உமிழ் நீர் இருக்குல்ல, அது சுரக்கலைன்னா நாக்கு செத்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த உமிழ் நீர் சுரக்கிற வரைக்கும் தான் சுவைங்கிற அந்த விஷயமே இருக்கும். அப்போ இந்த நீர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது சுவை. நீருக்கு சுவை கிடையாது, ஆனால் நீரினாலே தான் சுவையே இருக்கிறது. ரசம் ரசம் என்ன ரசம், பழத்திலிருந்து என்ன சாப்பிட்றோம் நம்ம? ரசம் போன பழத்தை வாயில் வச்சுக்க முடியுமா? சக்கையாக இருக்கும், அதை தூக்கி தூரத்தில் போட்டுருவோம் ரசம் போச்சுனாலே. அப்போ அந்த ரசம் இருந்தால் தான் நமக்கு அந்த சுவை கிடைக்கிறது. அப்போ ரசம். அப்போ காற்றினாலே என்ன கிடைக்கிறது? பூமியினாலே என்ன நமக்கு மனம், நீரினாலே ரசம், காற்றினாலே என்ன கிடைக்கிறதுன்னா, இப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கா, தென்றல் காற்று வீசுகிறது. என்ன தென்றல் காற்று வீசுகிறது, வீசுனா நம்ம உடம்புக்கு உரசுதா? அது என்ன ஸ்பரிசம் கிடைக்கிறது, காற்றினாலே ஸ்பரிசம் கிடைக்கிறது. இந்த உடல் எத்தால் ஆகி இருக்கிறது தெரியுமா? என்ன காற்று பையடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த உடல் என்ன சொல்லுவாங்க? காற்றிலான பையன்னு சொல்லுவாங்க, காற்று அடைத்த பையன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உலக இந்த உருண்டான உலகம் இருக்கு, இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, அது எத்தால் ஆயிருக்குன்னா, எத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? காற்றினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப இருந்து? நம்ம கருவா அன்னையினுடைய வயிற்றிலே பிறந்தோம் பார்த்தீங்களா, அப்ப இருந்து இந்த காற்று நிரப்பப்பட்டு இந்த மூக்கு இப்படி இருக்கணும், இந்த காது இப்படி இருக்கணும், இந்த வயிறு இப்படி இருக்கணும், இந்த கண்ணு இப்படி இருக்கணும் சொல்லி இந்த வடிவமே காற்றால் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்ப காற்றினால என்ன நடக்கிறதுனா ஸ்பரிசம் நடக்கிறது. நமக்கு எப்பயாவது வயிற்று வலி, தலைவலி இருக்கும் என்ன, அப்போ டாக்டர்கிட்ட போனால் வாயு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன வாயு பிரச்சனையால தான் பல நோய் பிரச்சனையே இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் நம்ப முடியுதா? பாருங்க. அதனால வாயு என்ன பண்ணுதுன்னா ஸ்பரிசத்தை கொடுக்குது. தென்றல் காட்டு ஸ்பரிசம். ப்ரெஷர் இருந்தால் தான் வலி இருக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல நம்ம ஒரு ஊசியை வச்சு குத்துனா தான் சொரணை இருக்கு. என்ன சொரணை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு குத்தி பார்க்குறாங்க. என்ன அது என்ன அர்த்தம்? ஸ்பரிசத்தை கொடுக்குது. பார்த்தீங்களா? ஸ்பரிசம் இல்லைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வாய் அங்கே சரியாக போகலை, ரத்த ஓட்டம் இல்லை, எல்லாமே பிரச்சனை ஆகும். என்ன